वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये अष्टप्रायेषु आवत्रेषु नित्यं भागवत सेवया भगवतीं उत्तमश्लोकीं भक्तिं भवतीर्नैष्टिकी श्रीमद् भागवतम कांडम 5 अध्याயம் 12 ரகுகணருக்கும் பரதற்கும் இடையே நடந்த உரையாடல் பதம் 8 காண்டம் 5 அத்தியாயம் 12 பதம் 8 இந்த இங்கிலீஷ் கொடுங்க இல்லைன்னா தமிழ் எதா கிறிஸ்டவன் இருக்கணும் எதா ஷிதவுன்னு இருக்கு எது கரெக்ட் यथा शीतो एव करासरस्य यदा शीतो एव करासरस्य विदामनिष्ठां प्रभवं स नित्यम् विदामनिष्ठां प्रभवं स नित्यम् तन्नामदो अन्यव्यवहारमूलम् तन्नामदो अन्यव्यवहारमूलम् निरूप्यता सत्क्रिययानमेयम् निरूप्यता सत्क्रिययानमेयम् यदा शितो एव सत्तरात्रस्य विदामनिष्ठां प्रभवं स नित्यम् तन्नामदो अन्यव्यवहारमूलम् निरूप्यता सत्क्रिययानमेयम् यदा आகினார் சிதோ மண்ணில் ஏவ உறுதியாக சர அசரஸ்ய அசையும் அசையாத உடல்கள் சிதாம நாம் அறிகிறோம் நிஷ்டாம் அடித்தல் பிரபவம் தோற்றம் ச மேலும் நித்தியம் இயற்கை விதிகளினால் அது நாமத நாமத்தினால் அந்நிய பிற விவகார மூலம் பௌதியத்தின் காரணம் நிரூபியதாம் உறுதிப்படுத்துவது சத்கிரியா உண்மை வேலையினால் அனுமேயம் துணர்கள் ஒளிபரப்ப முடியாதோ பிரபாக்கு ஒளிபரப்பு சொல்லுங்கள். பூமியின் மேற்பரப்பில் வாழும் நாம் அனைவரும் பல்வேறு வடிவங்களில் உள்ள உயிர்களாகவோ நம்மில் சிலர் அசைகின்றவர்களாகவும் சிலர் அசைவற்றவர்களாகவும் இருக்கின்றோம். நாம் அனைவரும் வாழ்க்கைக்கு வருகிறோம்,
சில காலம் வாழ்கிறோம். உடல் மீண்டும் மண்ணில் கலக்கும் போது அழிந்து போகிறோம். நாம் அனைவரும் மண்ணின் பல்வேறு மாற்றங்களே ஆவோம். பல்வேறு உடல்களும் செயற்திறன்களும் மண்ணின் மாற்றங்களே ஆகும். அவை பேரளவிலேயே வெளிப்படுகின்றன. எல்லாம் மண்ணிலிருந்து தோன்றி அழியும் போது மீண்டும் மண்ணிலே மறைகின்றன. அதாவது நாம் மண்ணாக இருக்கின்றோம், மண்ணாகவே மறைகின்றோம் என்றும் கூறலாம். பொருளை பிரம்மசமிதை தத் அனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதித்ய என்று கூறுகிறது. இப்பிரபஞ்ச தோற்றமானது உயிர் மற்றும் உலகப் பொருட்களின் கலப்பாகும். ஆனால் இதற்கு காரணமாக முழுமையான பிரம்மமே விளங்குகிறார். அதனால்தான் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 1 அத்தியாயம் 5 பாகம் 20 இதங்கி விஸ்வம் பகவான் இவேதர என்று கூறப்படுகிறது. முழு பிரபஞ்ச தோற்றமும் முழுமுதற் கடவுளின் பேராற்றலால் விளைந்ததாகும். ஆனால் மாயின் காரணமாக உலகிலிருந்து கடவுள் தனித்திருக்கிறார் என்பதை எவரும் பாராட்டுவதில்லை. உண்மையில் அவர் வேறானவர் அல்ல. ஆனால் உலகமானது அவரது பல்வேறு சக்திகளின் ஒரு மாற்றமாக இருக்கிறது. பரச சக்தியில் தெய்வ சுரியதே. இது பற்றிய பல ஸ்லோகங்கள் வேதங்களில் உள்ளன. சர்வம் கவ்வ இதம் பிரம்ம, பரபிரம்மமான பகவானிலிருந்து பரப்பொருளும் உயிரும் வேறானவை என்று பகவான் கிருஷ்ணர் இதனை பகவத்கீதையில் உறுதி செய்கின்றார். மே பின்ன பிரகிருதி அஸ்ததா. உலகியல் சக்தி என்பது கிருஷ்ணரின் சக்தியாகும். ஆனால் அது அவரிடமிருந்து பிரித்து தனியே இருக்கிறது. ஆன்மீக சக்தியும் அவரது சக்தி தான். ஆனால் அது அவரிடமிருந்து தனியே இருப்பதில்லை. உலகியல் சக்தியும் பரமாத்மாவின் ஒன்றில் ஈடுபடுத்தப்படும் போது அது ஆன்மீக சக்தியாக மாறுகிறது. இது எதை போன்றதென்றால், இருப்பு கம்பியை நெருப்பில் இட்டால் அதுவும் நெருப்பாவது போன்றதாகும். முழுமுதற் கடவுளை காரணங்கள் அனைத்துக்கும் மூல காரணங்கள் என்பதை ஆராய்ந்து நாம் அறிந்து கொள்ளும் போது நமது அறிவு நிறைவுடையதாகிறது. பல்வேறு சக்திகளின் மாற்றங்களை மட்டுமே அறிந்து கொள்வது ஒரு பகுதி அறிவே ஆகும். நாம் இறுதி காரணத்திற்காக கண்டிப்பாக வர வேண்டும். நான் தேவிது சுவார்த்தகதியும் ஸ்ரீ விஷ்ணும். எல்லாவற்றின் பிறப்பிற்கும் எது மூல காரணமோ அதை அறிந்து கொள்ளாத அறிவு நிறைவுடைய அறிவாகாது. முழுமுதற் கடவுளால் படைக்கப்பட்ட எதுவும் நம் உலகில் இருப்பதில்லை. இயற்கையாக மண்ணிலிருந்து வரும் நறுமணம் பல்வேறு வாசனை பொருட்கள் பற்பல நோக்கங்களுக்காக தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் அதற்கு மூல காரணமாக இருப்பது மண்ணை தவிர வேறல்ல. மண்ணிலிருந்து செய்யப்பட்ட பானை சில காலத்திற்கு தண்ணீர் வைத்திருக்க பயன்படுகிறது. ஆனால் அது முடிவில் அது மண்ணை தவிர வேறல்ல. எனவே பானைக்கும் அது செய்யப்பட்ட அதனை செய்வதற்கு மண்ணிற்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இது மண்ணின் அது சக்தியின் ஒரு மாற்றமே ஆகும். மூல காரணம் அல்லது மூலப்பொருளாக போல முழுமுதற் கடவுளே. வேறுபாடுகள் அனைத்தும் அதன் துணை விளைவுகளே ஆகும். சாந்தோக்கிய உபனிஷத்தில் யதா சௌமி ஏகேன மிருதபுந்தேன சர்வம் மிருண்மயம் வித்யாதம் ஹ்யாத் வாச்சாரம் பனாம் விகாரோ நாமதேயம் மிருத்யுதேதி ஏவ சத்தியம். மண்ணை பற்றி ஒருவன் படிக்கும்போது அவன் துணை பொருட்களையும் பற்றி இயற்கையாகவே அறிந்து கொள்கிறான். அதனால்தான் வேதங்கள் யஷ்மி வித்யாதே சர்வமேவ வித்யாதம் பவதி என்று கட்டளையிடுகின்றன. அனைத்து காரணங்களுக்கும் மூல காரணமாக இருக்கும் கிருஷ்ணரை ஒருவன் அறிந்து கொள்ளும் போது பல்வேறு வண்ண வேறுபாடுகளுடையாக எல்லாம் இருந்த போதிலும் அனைத்தும் இயற்கையாகவே அறிந்து கொள்ளப்படுகின்றன. பல்வேறு வேறுபாடுகளின் மூல காரணத்தை ஒருவன் அறிந்து கொள்ளும் போது அவன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடியவன் ஆகிறான். நாம் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருக்கும் கிருஷ்ணரை அறிந்து கொள்ளும் போது துணை வேறுபாடுகளை பற்றி தனியே கற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் ஆரம்பத்திலேயே சத்தியம் பரம் தீமகி என்று கூறப்படுகிறது. ஒருவன் தன் அறிவாற்றலை பரம மெய்ப்புலான கிருஷ்ணர் அல்லது வாசகன் மீது ஒருமுகப்படுத்த வேண்டும். அனைத்து காரணங்களுக்கும் மூல காரணம்
முழுமுதற் கடவுளே என்பதை வாசுதேவர் எனும் வார்த்தை குறிப்பிடுகிறது. மஸ்தானி சர்வபூதானி சாகம் தேச அவஸ்திதே புறவுணர்வு என்ற அகவுணர்வு பகுதியில் சுருக்கம் இதுவே ஆகும். புறவுணர்வு என்பது அகவழிபாட்டினை சார்ந்தே இருக்கிறது. அதுபோல் எல்லாவற்றுக்கும் பரமபுருஷ பகவானை நமது அறியாமை காரணமாக உணர முடியாத போதிலும் பரமபுருஷ பகவானின் நிலை சக்தியினாலேயே எல்லாம் வெளிப்படுகின்றன. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணம் சாயமுனி சுமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर हरे कृष्णा हरे राम हरे कृष्णा. இது ரகுகணர் தொடர்ந்து அவருக்கும் பரதமராஜாவுக்கும் ஜடபதருக்கும் நடந்த உரையாடல். இந்த குறிப்பிட்ட ஸ்லோகம் நம்ம பல கேட்டிருக்கோம். நம்ம மண்ணிலிருந்து பிறக்கிறோம், மண்ணிலே பிறக்கிறோம், மண்ணாக இருக்கிறோம், மண்ணாகவே மறைகிறோம். அதாவது பல தடவை நம்ம சொல்லக்கூடிய இந்த உடல் நமக்கு ரெண்டு வகையான உடல் உண்டு ஒவ்வொருக்கும். ஒன்று ஸ்தூல சரீரம், ஒன்று சூக்ஷ்ம சரீரம். நம்ம இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு தான் சரீரம் நினைக்கிற நாடி. அந்த சரீரத்தை பற்றி இந்த ஸ்லோகத்தில் ரிஷபதேவர் ரகுகணர் ஜடபதம் ரகுகணனுக்கு எடுத்து சொல்றாரு. சுருக்கமா இந்த உடம்புல அசையாத உயிர்கள் இருக்கு. செடி கொடி தாவரங்கள்லாம் அசையாதது, மற்ற உயிர்கள்லாம் அசையக்கூடியது. இந்த அசையாதது எல்லாத்துக்கும் சராசரஸ்யா சிதவ் ஏவ சராசர. சிதவ்னா மண்ணு, மண்ணுல இருந்து தான் எல்லாம் வருது. எல்லா உடலும் மரமும் மண்ணுல இருந்து தான் வருது. நம்முடைய உடலும் மண்ணுல இருந்து தான் வருது. தாய் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதும் தாய் உணவு நாடி இந்த உடல் உருவாகுது. அந்த தாய் உணவுக்கு மூலம் பூமி தான். அதனால பூமி கொடுக்குற அந்த உணவுல இருந்து உருவாகிற தாய் உண்டு, அதுல இருந்து உருவாகுது உடல். அதே உடல் குழந்தைய வெளியே வந்த உடனே அதே பூமி தாய் தான் அந்த மண்ணுல இருந்து தான் உணவு கிடைக்கிற தானியம், பழமும், காய்கறியும், தானியமும் எல்லாமே அதுல இருந்து உருவாகுது. அதனாடி மண்ணு தான் நம்ம உருவாகத்துக்கு காரணம். மண்ணுல இருந்து தான் பறக்கிறோம். பஞ்சபூதங்கள் மண்ணுன்னு சொல்லியிருக்கு. உண்மையில பஞ்சபூதங்கள் நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம், காற்று எல்லாமே இந்த உடம்புல இருக்கு. அதுல இருந்து தோன்றி அதே இருக்கிறோம். இன்னைக்கு இந்த உடல் உயிர் வாழுதுன்னா இந்த மண்ணுல இருந்து வரக்கூடியதுதான். அடுத்து நம்முடைய முடியும் போதும் இந்த மண்ணிலே மறையும். இந்த உடம்பு மறையும் போது ஒன்று எரிச்சா சாம்பலாகுது, புதைச்சா மண்ணோட மண்ணா மாறும். எந்த வேறுபாடும் இல்லை. எப்படினாலும் அந்த எரிக்கும் போது நீரும் நெருப்பும் ஆவியாகி போயிடுது நெருப்புல. அப்புறம் நிலம் உடல் மண்ணுக்கு போகுது, மிச்சம் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா புதைச்சா மண்ணிலேயே மக்கி மண்ணோட மண்ணா மக்கி போகுது. எவ்வளவு உதாரணாலும் மண்ணோட மண்ணா மக்கி போகுது. கொஞ்சம் காலம் எடுக்கலாம். இந்த மாதிரி உடம்போட தன்மை இதுல ஜடபதம் ரகுகணனுக்கு எடுத்து சொல்றாரு. ஏன்னா இந்த பூமியில நம்ம எல்லாரும் வேற வேற வடிவங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு செடி கொடியாகவும் மனிதர்களாகவும், மனிதர்லயும் வெவ்வேறு உடல். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு வித்தியாசமான மனிதர்களை பார்க்குறோம். ஆனாடி அசையாத எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உடல் அடிப்படையாக வச்சிருக்கு வருது. ஆனா இந்த உடல் அதோட தன்மை மறையக்கூடியது.
அதை மண்ணில போகுதுன்னா இதை சாஸ்திரங்கள் என்ன சொல்லுன்னா உடலோட அடிப்படை தன்மை அதுக்கு 6 தன்மைகள் உண்டு. பிறந்து வளர்ந்து சில காலம் இருந்து இனப்பெருக்கம் செஞ்சு கலந்து மறைஞ்சு போகுது. 6 ஸ்டெப். எல்லா உடம்பு எடுக்குது, எப்படியோ எடுக்குது. உடம்பு பிறந்து அப்புறம் வளருது. எல்லா உடம்பும் வளருது. நொடியில இருக்கிற பாக்டீரியாவும் வளருது. கொஞ்ச நேரம் ஒரு நைட்டு இருக்கிற விட்டில் பூச்சியோ இல்லை இந்த நைட்டு குளிர் வளர்க்கக்கூடிய பூச்சியோ அதுவும் வளர்ந்துது. பிறந்து வளர்ந்து இருந்து சில காலம் இருக்குது. அந்த கால வரையில மாறும். சில ஜீவனுக்கு சில நொடி, பாக்டீரியாலாம் நொடியில வளரும். மற்ற உயிர்களுக்கெல்லாம் தேவர்களுக்கு ரொம்ப அதிகம், பிரம்மாவுக்கு ரொம்ப அதிகம், மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம். பிறந்து வளர்ந்து இருந்து அதுக்குள்ள இனப்பெருக்கம் செய்யுது. எல்லா ஜீவனும் இனப்பெருக்கம் செஞ்சு நொடியில வர்ற பாக்டீரியாவும் அதுக்குள்ள இனப்பெருக்கம் செஞ்சது. அது போக தளர்ந்து போகுது. உடம்பு தளர்ந்து போகுது, முதுமை அடையுது. இளமையில இருக்கிற உடம்பு படிப்படியா முதுமை அடையுது, தளர்ந்து கடைசியில மறைஞ்சு போகுது, மண்ணோட மண்ணா மறைஞ்சு போகுது. இதுதான் இந்த உடலோட தன்மை. இதைத்தான் அங்க திருப்பி சொல்றாரு. நாம் அனைவரும் வாழ்க்கைக்கு வருகிறோம், பிறக்கிறோம், சில காலம் வாழ்கிறோம், இருக்கிறோம். உடல் மீண்டும் மண்ணில் கலக்கும் போது அழிந்து போகிறோம். அதேதான் பிறந்து வளர்ந்து இருந்து இனப்பெருக்கம் செஞ்சு தளர்ந்து மறைஞ்சு போறோம். நாம் அனைவரும் மண்ணின் பல்வேறு மாற்றங்களே ஆகும். இந்த உடம்பு மண்ணோட மாற்றங்கள் தான். நம்ம இன்னும் உணவுக்கு ஏற்ற மாதிரி போகுது. அந்த முதுமை யாரும் தவிர்க்க முடியாது. முதுமை மறைவும். ஆனாடி பதவிதத்துல பர மாதிரி அங்கம் கலிதம், கலிஜாது ஜோடி சொல்ற கலிஜாச்சுன்னா வீக் ஆயிடுச்சு. அங்கம் கலிதம். அங்கங்கள், உடலோட அங்கங்கள், மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலி எல்லாமே அங்கம்லாம் கலிஜாகுது. அங்கம் கலிதம். பலிதம் உண்டம், தலைதான் வெளுக்க ஒழுகு. என்னன்னாலும் பலிதம் உண்டம். தசவீனம் ஜாத துண்டம், பல்லுலாம் எண்ணிக்கை குறைதான். ஜாத துண்டம், பல்லு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இப்ப வச்சிருக்கோம், ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி செத்த பல்ல வச்சிருக்கோம். டாக்டர் பெரிய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பல்ல சாகடிக்கிறோம்னு சொல்லுங்க, அவ்வளவுதானே. உள்ள இருக்கிற நரம்பையெல்லாம் உள்ள விட்டு குத்தி எடுத்தா இருக்கணும். ஒரு டம்மி செத்த இதை அப்படியே வச்சிருக்க மாதிரி. ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்னா அதான். ரூட்ல போய் அந்த இதை பல்ல நரம்பெல்லாம் வெட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பல்லு செத்த பல்லு. தனியா பல்லு மாட்டாம அந்த பல்லே வச்சிருக்கோம், சொந்த பல்லு அந்த மாதிரி. ஆனாடி தசவீனம் ஜாத துண்டம் குறைஞ்சிட்டே வருது எண்ணிக்கை. விருத்தோ யாதி, முதுமை வந்துடுது. விருத்தம்னா முதுமை, விருத்தோ யாதி முதுமை வருது. கிரீட்வா தண்டம், என்ன கையில தண்டம், குச்சி அந்தம், இது முதுமையோட தன்மை. ஆனா எதோப்பி இருந்த போதிலும் நான் முஞ்சியதை விட முடியலையே. ஆசாபிண்டம், ஆசையை விட முடியலையே. இந்த உடம்பும் மனசும் வித்தியாசப்படுத்தி ஆயுசங்கள் பாடுறாரு. இந்த உடம்பு அழியக்கூடியதா இருந்தாலும் மனசோட ஆசைகள் விட முடியலைன்னு சொல்றாரு. மிக முக்கியமா இந்த உடம்ப பல்வேறு வகையில இந்த மாற்றுதல் ஆகி முடிவுக்கு வரக்கூடியது. அதை நம்ம பெருசா எடுத்து நம்ம காலத்தை விரயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதை பிரபுபாதா விளக்கம் சொல்லும்போது இந்த உடலோட சக்தியை அதே மாதிரி ஆத்ம சக்தியும் சொல்றாரு. நம்முடைய உடம்பு
அது வந்து பகவானோட புறசக்தி, ஜடசக்தி. புறம் இல்ல ஜடம் ரெண்டும் ஒண்ணுதான். ஜடசக்தி பகவானோட இயற்கை நாடி. இந்த சின்ன பிரகிருதி அஷ்டதான்னு சொல்றாரு. 5 பூதங்களும் மனம், புத்தி, அகங்காரம், அந்த 8ம் பகவானோட ஜடசக்தி. அது வந்து பகவான்கிட்ட வந்து தனித்து பிரிந்து இருக்கிற சக்தி. இந்த 8 சக்திகள் நாடி உருவாக்கப்படுது இந்த உடம்பு. இது வந்து ஜடசக்தியான உடம்பு வந்து ஜடமானது. ஏன் இது செயல்படுறதுக்கு அந்த உயிர் வந்தாதான் அந்த உடம்பு செயல்படுது. உயிர் போனா அந்த உடம்பு செயல்படாது. அந்த உயிர்ல ஆத்மான்னு சொல்லக்கூடியது ஆத்ம சக்தி. இந்த 2 சேர்ந்து இருக்கிறதா தேகினா தேகான்னு சொல்றது. தேகம்னா உடம்பு, தேகினா தேகத்தை உடம்பு எடுத்தவன். நான் அதை வந்து மத்தியம சக்தின்னு சொல்றது. பிரபுபாதா தெளிவா சொல்றாரு. இந்த உடம்பு வெறும் உடம்பு வந்து ஜடசக்தி. இது செயல்படாது, தனிப்பட செயல்படாது. ஃபேன் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாரும் சொக்குறாங்க. இதான் நல்லா கேட்குங்க. இந்த கடைசி பண்ணி அமைச்சீங்க. இப்ப சத்தமும் நல்லா கேட்கு தெளிவா. ஆனாடி ஜடசக்தியும் வெறும் உடம்பு மட்டும் ஜடசக்தி. அது உயிர் இருந்தாதான் செயல்படும். அந்த உயிர் வந்து ஆன்மீக சக்தி. இந்த 2 கலந்து வரும்போது மத்தியம சக்தின்னு சொல்றாரு. தடஸ்த சக்தி இல்ல மத்தியமம். இது வந்து எப்படின்னா, இந்த உடம்பு எடுக்கும்போது ஜீவன் வந்து ஆத்மா வந்து பகவான் இருந்து வருது. உடல் வந்து பகவானோட அந்தரங்க சக்தியான உயிர் வந்து பகவானோட அந்தர சக்தியிலான அவற்றிருந்து வருது. மமையேவ அம்சம்னு சொல்லிட்டாரு. என்னோட அம்சம் தான் ஜீவளவு ஜீவபூத சனாதனம். எல்லா ஜீவன்களும் என்னோட அம்சம்னு சொன்னா அப்ப ஆத்மீய சக்தி அவரோட சக்தி. ஆனாடி உயிர் பகவான்கிட்ட இருந்து வருது, உடல் மண்ணில இருந்து புறசக்தியில இருந்து வருது. 2 கலந்து செயல்படும் போது இது மத்தியம சக்தி. 2மா இருக்கு. ஏன் மத்தியம சக்தின்னு சொல்றாங்கன்னா, இந்த உடம்பு எடுத்திருக்கிற ஆத்மா வந்து இந்த உடம்பை முறையா பயன்படுத்தி ஆன்மீகத்துல பக்குவம் அடைஞ்சு தன்னை ஆன்மா சக்தியாகவும் உணரலாம். இல்ல உடலே எல்லாமே பாடுபட்டு அது வந்து பௌதிக சக்தியாகவும் மாறலாம். திங்க் பண்ணலாம். இந்த உடம்பு ஃபீலிங் வந்து எப்படி உயிர் எடுத்த உடம்பு வந்து உடல் எடுத்த உயிர் வந்து அந்த உணர்வுகள் எப்படி உருவாகுதுன்றத அந்த சக்தி சாய்ஸ் இருக்கு. மதில் மேல் பூனைன்னு சொல்லுவோம். பூனை இங்கிட்டு உட்காந்துட்டு இங்கிட்டு குதிக்கலாம், இங்கிட்டு குதிக்கலாம். அதே மாதிரி இந்த உடம்பு எடுத்து வந்த ஜீவன் வந்து ஆன்மீகமா ஆத்ம பயிற்சிகள் பெற்று ஆன்மீகமா பயிற்சி பண்ணி ஆத்மீக சக்தியா உணர்ந்தா பகவான்கிட்ட போறாங்க. இல்ல உடம்பு தான் எல்லாரும் உடம்புக்காக 24 நேரம் பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா உடம்பு சம்பந்தப்பட்டவர் அது ஜடபு கான்சன்ட்ரேஷன் ஜடபு பொருளா போறாங்க. அதனால இந்த 2ம் வந்து மத்தியில இருக்கிறனாடி சாய்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இந்த உடம்பு கொடுத்தாச்சு, இந்த உடம்பை பயன்படுத்தி அதை வந்து ஆன்மீக சக்தியை உணரலாம். நான் ஆன்மீகமான நான் இல்லைன்னா கீழே எனக்கு போய் நான் பௌதிகமா போயிடலாம். இந்த சாய்ஸ் இருக்கனாடி மத்தியமத்தின சக்தின்னு சொல்றோம். நம்மகிட்ட சாய்ஸ் இருக்கு. இங்கிட்டு போறதா இங்கிட்டு போறதான்னு சொல்லிட்டு நம்ம அதனாடி இந்த உடலோட தன்மை தெரிஞ்சவங்க இது இல்லைன்னு உணர்ந்தவனே ஆன்மீக சக்தியா தன்னை உணர்றாங்க. அதனாடி இதுதான் இந்த உடலோட நோக்கம். உடல் வந்து நமக்கு ஒரு கருவியாகவும் உற்ற உதவியாகவும் அமையுது. இந்த உடலை பயன்படுத்தி நம்ம உணர்வு ஆன்மீகம் உணர்வாகணும். நம்ம மனபுத்தி அதார பக்குவப்படுத்துறோம். அது மூலமா நம்ம ஆன்மீகம் உணர்றோம். அதுதான் இந்த உடம்போட நோக்கமொழிய. உடம்பு வந்து ஆனா இந்த உலகத்துக்கு வந்தவனே இந்த உடம்பு தான் எல்லாமே நினைச்சு இந்த உயிரினங்கள்லாம் அந்த உடம்பையே நினைச்சு உடம்புக்காகவே பாடுபட்டு உடம்புல அனுபவிக்குன்னு சொல்லி ஒரு நாள் இந்த உடம்பை விட்டுட்டு மறுபடியும் போகுது இந்த ஆத்மா. அது பரிதாபமான நிலை. ஆனா பக்குவப்படுற ஆத்மா இந்த உடம்பை பயன்படுத்தி புலங்கள் எல்லா பழங்களையும் பயன்படுத்தி கேட்குது. பகவான் நாமத்தை கேட்குது, பகவான் நாமத்தை பிரசாதம் சாப்பிடுது, பகவானை பத்தி பேசுது, பகவானை தரிசனம் பண்ணுது, பகவான்
கோயிலுக்கு நான் போகுது, பகவானுக்கு சேவை செய்து அங்கங்கள்லாம் பகவானுக்கு செய்து இந்த உடம்போட ஒவ்வொரு புலன்களும் அங்கங்களும் பகவானுக்கு சேவை செய்யற மூலமா அது ஆன்மீகமா மாத்துறாங்க உடம்பு. இந்த உடம்பு ஆன்மீக சக்தி. அதனால்தான் பிரபாதா சொல்லும்போது அவரது சக்திகள் அவர் பிரிந்து தனியே இருப்பதில்லை. இந்த ஜடசக்தியும் பரமாத்மாவின் தொண்டில் ஈடுபடுத்தும் போது அது ஆன்மீக சக்தியா மாறுகிறது. நம்ம உடம்பு வெறும் பௌதிக சக்தி தான், ஆனா இந்த பகவான் சேவையில் எடுத்து போகும்போது ஆன்மீக சக்தி. அதனாடிதான் ஒரு மகா பாவதர்களை நம்ம தெய்வ வழிபடுறோம். ஏன்னா அவங்க சக்தி ஆன்மீக சக்தியா மாறிடுது. ஒருத்தர் குருமார்கள் சொன்ன சயின்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் குறைஞ்சது நம்முடைய உடம்போட திசுக்கள்னா இந்த உடம்பை உருவாக்குற அணுக்கள், அந்த திசுக்கள்லாம் 5 வருஷத்துக்கு ஒருத்தோட மாறுமா ஒரே டைம்ல இல்ல, மாறி மாறி மாறுமா. இது ரொம்ப நாள் மாடி லட்சம் கொடுத்தப்ப 30 வருஷம் 25 வருஷம். அதனால இந்த திசுக்கள்லாம் உடம்புல மாறிக்கிட்டே இருக்காது. பழைய திசுக்கள் இறந்துதான் முடியாவும் நகமாவும் வெளியே வருது. இந்த நகமும் இதுவும் இறந்த திசுக்கள், முடியும் நகம் இதெல்லாம் இறந்த திசுக்கள். அதே மாதிரி புது உணவு புது திசுக்களை உருவாக்குது. அந்த மாதிரி உடம்போட திசுக்கள் எல்லாமே மாறுதல் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த கம்ப்ளீஷன் 5 to 6 இயர்ஸ்ல உடம்புல உள்ள அத்தனை திசுக்களும் ஒரு சைக்கிள் உருவாகுது. இந்த பாம்பு தோலை உரிக்குதுன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி இந்த உடம்பும் தன்னுடைய திசுக்கள் எல்லா திசுக்களையும் 5-6 வருஷத்துல மாற்றுது. ஆனாடி இப்போ பௌதியமா நம்ம உணவு சாப்பிடவும் கண்டமானிக்க இருக்கும்போது அது பௌதியமாவே கண்டினியூ ஆகுது. யார் ஒருத்தர் 5-6 வருஷம் பியூரா ஒன்லி பிரசாதம் பகவானுக்கு முறையா படைச்சு சமைச்சு படைச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணி பக்தியோட யாரு சாப்பிட்றாங்களோ அவங்க திசுக்கள் பூராமே ஆன்மீகமா மாறிடும். அந்த திசுக்கள் எந்த விதமான பௌதிக சக்திக்கு சம்பந்தப்படாது. அப்ப பிரசாதத்தோட மகிமை தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுக்கு நம்முடைய உடம்பையும் ஆன்மீகமா மாற்றும் சக்தி பிரசாதத்துக்கு அந்த லட்சத்தில் சொன்னாரு. அதனால பிரசாத மகிமை நீங்க எல்லாம் சாதாரணமா நினைக்கிறீங்க பிரசாதம். ஆனா பிரசாதம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்? டேஸ்ட் இல்ல, சமைக்கிறது பக்தியோட சமைக்கணும். அத நைவேத்தியம் பண்றவங்களும் பக்தியோட நைவேத்தியம் பண்ணணும். அதை பரிமாறுறவங்களும் பக்தியோட பரிமாறணும். அதை சாப்பிட்றவங்களும் ராதாகிருஷ்ண குணக்காவோ பகவானை நினைச்சு பகவான் நினைவுல பகவான் பிரசாதம்னு கருணையோட சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா அது பயங்கர மேஜிக் பண்ணும். நம்முடைய உடம்புல உள்ள எல்லா அணுக்களையும் மாற்றி ஆன்மீகமா மாற்றி ஆன்மீக உடம்பாக்கிறோம். அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஜபம் இது மனசு இதெல்லாம் ஆன்மீகமா மாற்றுது. அது ரெண்டும் சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு உதவியாந்து நம்முடைய சூட்சுமஸ்வரம் சூழஸ்வரத்தை ஆன்மீகமாக்குது. அதான் பிரபாத சொல்றாரு, உலகியல் சக்தியான ஜடசக்தியும் பரமாத்மாவின் தொண்டில் ஈடுபடுத்தப்படும் போது அது ஆன்மீக சக்தியா மாறுது. பிரசாதம் சாப்பிடுறது பெரிய தொண்டு பகவானுக்கு. சைதன்ய சிதாமரத்துல வரும். அந்த சர்வம் பட்டாச்சாரியா ஒரு ஜெகநாத்புரியில சைதன்ய மாபு தங்கியிருக்காரு. சர்வம் பட்டாச்சாரியா காலையில போயிட்டு ஜெகநாத்புரியில குருமார பிரசாதம் வாங்கிட்டு வர்றாரு. அங்க இந்த பச்சை முந்திரி பருப்பு நல்லா அங்க சமையலுக்கு பச்சை முந்திரி பருப்பு நல்லா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கலாம், ஜெகநாத்புரியில வெளியே குமிச்சு முந்திரி பருப்பு விட்டுட்டு இருப்பாங்க. பச்சை முந்திரி பருப்பு காஞ்சது இல்லை. அது நம்ம மொச்சப்பயிறு போட்டு சமையல் பண்ற மாதிரி அவங்க முந்திரி பருப்பு வச்சு சமையல் பண்ணுவாங்க. அந்த பச்சை முந்திரி பருப்பு அது நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும். அதான் ஜெகநாதருக்கு காலையில மங்களாட்டு பிரசாதம் போடும். அதனால அதை கொண்டு வர்றாரு. மகாபிரபு அன்னைக்கு எந்திரிக்க முன்னாடியே வந்துட்டாரு. வந்தவுடனே பிரசாதத்தை கொடுக்குறாரு. மகாபிரபு சொல்றாரு, குடிக்கல, ரெடி ஆகலாம், ஒன்றும் செய்யலைன்னு சொல்றாரு. உடனே அதுக்கு சர்வ பட்டாச்சாரியர் பெரிய வேத ஞானி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற, பிரசாதம் உடனே ஆனர் பண்ணணும். ஏன்னா அடுத்த கணம் நம்ம உயிர் இருக்குமோ இல்லையோ இல்லை யாரோ காணாம போனா நிறைய பேர். ஒருத்தர ஒரு டிவோட்டி பாவம் ஜெகநாத்புரியில நிறைய
பிரசாதம் ஒரு பேக் நிறைய எடுத்து கொண்டு வந்தார். நிறைய பார்த்தா யாரோ அந்த பேக்கை திருடிட்டு போயிட்டாங்க, ஒரு பிரசாதம். அதே மாதிரி ரெண்டாவது மாயப்பட்டு இந்த திருவட்டநல்லூர் ரோடு டிவோட்டி மணிகண்டன் அந்த மெட்ராஸ் வந்து எல்லாருக்கும் மாத்திரத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த ட்ரெயின் மாறுறதுலாம். அப்ப அந்த பைய வச்சுட்டு இவர் போய் புல்லு பிரசாதம் உள்ளத்து, அப்புறம் எல்லா பக்தர்களும் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்து அவருக்கு இது பண்ணாங்க. முன்னாடி சமயத்துல பிரசாதத்தையும் திருடுறவங்க இருக்காங்க போல. அந்த மாதிரி புக்கை திருடுறவங்களும் உண்டு. ஒருத்தட நாராயண் இப்போ பிகினிங்ல 2002 திருநெல்வேலியில் புக் டிஸ்டம் மட்டும் யாரோ ஒருத்தர் வந்து பைக்ல 2 பேர் நாங்கள் வந்தோம், இறங்கி புக்கை வாங்கிப்பாங்க. இருக்கிற சடனா பைக்கை கிளம்பி கொண்டு போயிட்டாங்க புக்கோட. நம்ம புக்கு பகவத்கீதையும் இருக்கு. சரி, அந்த மாதிரி நம்முடைய உணவு வந்து அந்த சக்தி வந்து உருவாக்கும் போது நம்ம ஆன்மீகம், அது உடம்பு. நம்ம மனம் மட்டும் மனம், அதாவது ஆத்மா, அதை யாருமே கலங்கப்படுத்த முடியாது. அது எப்போ ஆன்மீகமானது. ஆனா அதுக்கு கீழே நமக்கு வர்ற தொந்தரவு பூரா இந்த ஆத்மா கீழே செயல்படுற மனம், புத்தி, அகங்காரம், சூட்சும சரீரம், இந்த பதி உடல். ஆனாடி ஆன்மீக பெர்ஃபெக்ஷனா முழுமை அடைகிறதுனா நம்முடைய சூட்சும சரீரத்தையும் ஆன்மீகமா மாற்றணும், பௌதீக சரீரமான அந்த உடலையும் ஆன்மீகமா மாற்றணும். இதுதான் நம்ம பக்தியில நம்ம செய்யற ப்ராசஸ். இல்லைன்னா என்ன ஆகும்னா சதா இழுவரியாகும். ஆன்மீக சக்தியான ஆன்மா வந்து அது செயல்பட விடாம இந்த சூட்சும சரீரமான மனம், புத்தி, அகங்காரமும் உடலும் பௌதிக ஸ்தூல சரீரமான அந்த உடம்பும் நம்ம சங்கடப்படுத்துற நாடி இந்த பக்தி ப்ராசஸ்ல வந்து நம்ம வந்து உடலை வந்து ஆன்மீகமா மாற்றுறதுக்கு பிரசாதமா சாப்பிட்றோம். அதே மாதிரி இந்த சயின்ஸ் நான் சொல்றது 5-6 வருஷத்துல கம்ப்ளீட்டா பிரசாதம் மட்டும் சாப்பிட்றவங்களோட உடம்பு வந்து ஒவ்வொரு திசுவும் மாறி இருக்கும், முன்னாடி ஆன்மீகமா மாறி இருக்கும். பிரசாதம்ன்றது ஆன்மீகமானது. பிரசாதம்னா கருணை, பகவானோட கருணை. அந்த கருணை நாடி நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு திசுவும் ஆன்மீகமா மாறிடும். அது போக மனசு, புத்தி, அகங்காரம் இதெல்லாம் ஆன்மீகமாப்படுத்துறது நம்ம பண்ணக்கூடிய ஜபமும் சேவைகளும். உடம்பு வந்து பண்ணக்கூடிய சேவை உடம்பு ஆன்மீகமாக்குது. மனசும் புத்தி அகங்காரத்தினாடி பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவை வந்து அது ஆன்மீகமா மாற்றுது. 2 ஆன்மீகமாகும் போது ஆத்மாவான உயிர் நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா நெருப்புல போட்ட ஒரு விட்டல் பூச்சி மாதிரி தவிக்குது. இந்த உடம்பு வந்து பௌத்தியமா செயல்பட நினைக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற உயிர் வந்து ஆன்மீகமானது, அதுக்கு ஒத்து போக 2க்கும் முரண்பாடு இருக்கிற நாடி அந்த நெருப்புல போட்ட பூச்சி எப்படி துடிக்குதோ அதே மாதிரி இந்த ஆன்மீகமான ஒரு உயிர் வந்து இந்த உடலும் மனபுத்தி அகங்காரமும் பௌதியமா இருக்கும்போது அது சங்கடப்படுது. அது நாடி இந்த உடம்பு வந்து நம்ம ப்ராசஸ் வந்து என்னன்னா மனபுத்தி அகங்காரத்தையும் நம்ம ஆன்மீகமா மாற்ற பார்க்கிறோம். அதே மாதிரி நம்முடைய உடனையும் ஆன்மீகமா மாற்றுறோம். அது பிரசாதமும் ஜபம் 2 மாற்றுது. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்து தேவையில்லை, நீங்க பிரசாதமா சாப்பிடுங்க. டெம்டேஷன் இருக்கும், ஆனா பிரசாதம்னா நான் சொல்ற டெபனிஷன் வேற. யாரு சமைக்கிறவங்க பக்தியோட சமைக்கணும். என்ன செய்யறாங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, பகவானுக்கு மட்டும் தெரியும். அதே மாதிரி அதை சமைச்சது அதை வந்து நைவேத்தியம் பண்றவங்களும் பக்தியோட நைவேத்தியம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை பரிமாறவங்களும் பக்தியோட கொடுக்கணும். அது சாப்பிட்றவங்களும் பக்தியோட சாப்பிட்டா பர்ஃபெக்ட் பிரசாதமா இருக்கும். நம்ம இன்னைக்கு ஏதாவது கிடைச்செல்லாம் வாங்கிட்டு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் பிரசாதம் ரொம்ப வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அது வந்து பிரசாதம் ஆகாது. முறைப்படி செய்யணும். இந்த பிரசாதத்தை வந்து பண்ணும்போது உடம்புல ஆன்மீக சக்தியா மாறுது. அதான் பிரபாத சொல்றாரு, நல்லா தெளிவா சொல்ற. ஒவ்வொரு அதுக்கு உதாரணம் சொல்றாரு. இது எதை போன்றது என்றால் இரும்பு கம்பியை நெருப்பில் இட்டால் அதுவும் நெருப்பாவது போன்றதாகும். நீங்க நெருப்பை காட்டும் போது பார்க்கலாம், கம்பி படுத்து இரும்புன்னு சொல்ல முடியாது, நெருப்பாகும். அது அதுவும் நெருப்பான போனோம். அதனாடி நம்ம வந்து பக்தியில நம்ம உடம்பு வந்து ஜடமா இருந்தாலும் அதை பக்தியில ஈடுபடுத்த அந்த நெருப்புல போட்ட இரும்பு எப்படி நெருப்பாயிடுதோ அதே மாதிரி இந்த ஆன்மீக பயிற்சியில ஈடுபடுத்த இந்த உடம்பு வந்து ஆன்மீகமா மாறிடும்.
அதான் நம்ம பக்தியில நம்ம செய்யற ப்ராசஸ். நீங்க உட்கார்ந்து கேட்கறதும் ஜபம் பண்றதும் இந்த ரெண்டு சூட்சும சத்தையும் ஸ்தூல சத்தையும் ஆன்மீகமாக்குற ப்ராசஸ். அதை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பகவான் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அவட்டம் தான் எல்லாம் வருது. அகம் ஆதிக்கு தேவானாம்னு சொல்றாரு பௌதியில. எல்லா தேவர்களுக்கும் ஆதி தெய்வம், அவங்கதான் எல்லாத்தையும் இது பண்றாங்க. அந்த பூமியில மண்ணுல இருந்து அதே மாதிரி விதவிதமா வந்தாலும் எல்லாத்துக்கும் மூலம் மண்ணு தான். அதே மாதிரி விதவிதமான உயிரினங்கள் வந்தாலும் அது மண். அதுக்கு பிரபாத சொல்லக்கூடியது பானையும் மண்ணும். பானை ஒவ்வொரு விதவிதமா குயவன் மண்ணுல இருந்து களிமண்ல இருந்து பல வித உருவங்களை உருவாக்குறாரு. அது சுட்டுக்கிட்டு இது பண்ணோம்னா நமக்கு வித்தியாசம் தெரியுது. ஆனால் அதோட மூலம் மண். அதே மாதிரி நம்முடைய எல்லா உடலுக்கும் மூலம் பகவான். இதை உணரணும். சுருக்கமா மண்ணு சரி, உடல் மண்ணுல இருந்து வருது, மண்ணுக்கு போகுது. அதே மாதிரி உயிர் பகவான்கிட்ட இருந்து வருது, உயிர் பிரியும்போது பகவான்கிட்ட போகுது திரும்ப. நாம சொல்லக்கூடியது உடம்பு உயிரும் இணைஞ்சு இருக்கிறது இந்த நிலையை சொல்றோம். இந்த நிலையை எவ்வளவு நாள் நீடிக்கும்? அதனாடி இந்த உயிரும் உடலும் இதோட தன்மை புரிஞ்சவனே நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. என் பிள்ளைன்னு சொல்றோம், அது உங்க பிள்ளை இல்லை. அதுல இருக்கிற உயிர் பகவானுக்கு சொந்தம், அதுல இருக்கிற உடல் மண்ணுக்கு சொந்தம். நீங்க எதுக்கு உரிமை கொண்டாட முடியும்? உங்க உடம்புக்கும் அதே கதை தான். அதனாடி இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம உடம்பு ஆன்மீக சக்தியா மாற்றணும், ஆன்மீகமா கொண்டு வரணும். அதுதான் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில உடம்பு எடுத்ததோட நோக்கமே தெரியல. எல்லாரும் கேள்வி கேட்கணும், எதுக்காக இங்க வந்தோம், எதுக்காக இந்த உடம்பு, என்ன பர்பஸ், என்ன செய்யணும், இது எதுக்காக? இந்த கேள்வி எல்லாரும் கேளுங்க. இந்த பதில்கள் இருக்கு. உடம்பு எதுக்காக இருக்கும்? முன்னாடி உடம்பு ஜடம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது பிரபாத சொல்றாரு. இந்த மாதிரி ஜெகத் நித்தியம், அது என்ன? ஜெகத் நித்தியம், ஆத்மா சத்தியமா? ஆத்ம நித்தியம். ஜெகத் நித்தியம், ஆத்ம நித்தியம்னு மாயாவாதம் சொல்லுவாங்க. ஆத்மா நித்தியம்னு ஒத்துக்கிடுவாங்க, ஆத்மா நிலையானது. ஆனா ஜெகத் பொய்ன்னு சொல்லுவாங்க. ஜெகத் மித்தியம்னா மித்தியானா பொய். பொய்யானது இந்த உடம்பு, அது இல்லைன்னு நிரந்தரம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம பக்தியில ஜெகத் நித்தியம், நிரந்தரமானது. ஆனா ஆத்மா அனித்தியம். ஜெகத் அனித்தியம். இந்த பிரபஞ்சம் ஜட பிரபஞ்சம் அதுவும் உண்மைதான். ஏன்னா அதுவும் பகவானோட சக்தி. ஆனா நிரந்தரம் இல்லாது. அதே மாதிரி நம்ம உயிர் நித்தியமானது, ஆத்மா நித்தியமானது. ஆனா இந்த உடம்பும் பகவானோட சக்தி. ஆனா அது அனித்திய, நிரந்தரம் இல்லாது. ஆனா இந்த நிரந்தரம் இல்லாத உடம்பை வச்சு நிரந்தரமான ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்கலாம். அந்த ஆத்மா எதுல ஜெயில் பட்டு இருக்கு? நம்ம பஞ்சபூதங்கள்னா உடம்புலயும் மனம் புத்தி அகங்காரத்துலயும் சிறப்பட்டு இருக்கு. அந்த ஆத்மாவை நம்ம பரிபக்குவப்படுத்தலாம். நம்ம அதுக்கு இந்த உடம்பு அனித்தியமா இருந்தாலும் உடம்பு. அதனாடி நம்ம சில பேர் வாழ்வே மாயம், எல்லாமே பொய்ன்னு கிடையாது. எல்லாமே பொய் அல்ல, நிரந்தரமானதுல அனித்தியம். அதனால இந்த உடம்பு நமக்கு ஒரு உதவியா கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த உடம்பு பகவான் கொடுத்த ஒரு உதவி ஆத்மீக பரிபக்குவத்துக்கு. அதனால இந்த உடம்பு ஆன்மீகமா மாற்றும் போது அதுல ஆத்மா அமைதியா உயிர் வாழுது. இந்த ஆத்மா உடம்பு ஆன்மீகமா மாற்றாதப்ப இந்த உடம்பு சங்கடப்படுது. அந்த ஸ்தூல சரீரத்துக்கு சூட்சும சேர்த்து. அதனால இந்த ப்ராசஸ் ரெண்டே ப்ராசஸ். ஜபம் பண்றதும் பிரசாதம் சாப்பிட்றதும் யாரு பெர்ஃபெக்டா செஞ்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆன்மீகமா மாறுது. அதனால எல்லாரும் முயற்சி பண்றதுதான் இது. அதை பிரபாத விளக்கம்லாம் சொல்லாம பாட்டுக்கு பிரசாதம் சாப்பிடுங்க, ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆன்மீகமா மாறுது. அந்த ஆன்மீக சக்தி படிப்படியா நமக்கு அதோட உதவியா இருக்கிறது சேவைகள். ஏன்னா இந்த மனசை பக்குவப்படுத்துக்க ஒரு நாம மட்டும் கேட்கறதில்ல. இந்த உடம்பு பக்குவப்படுத்துக்கு இந்த உடம்பை வச்சு 1000 சேவைகள் பண்றோம். அதுல தூய்மை அடையுது உடம்பு. அதே மாதிரி நம்ம மனம் புத்தி அகங்காரத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு நிறைய சேவைகள் அது இதுன்னு பண்ணும்போது மனசும் தூய்மை அடையுது.
இந்த மாதிரி பல வகையில இந்த உடம்பு சூட்சும உடம்பு இதுவும் அனித்தியம்னாலும் அதை பகவான் சேவையில் ஈடுபடுத்தும் போது நிச்சயமாகும். இதுதான் அதையும் பிரபாதம் மென்ஷன் பண்ணியிருக்கார். ஹரே கிருஷ்ணா. சந்தேகங்கள் கேள்வி விளக்கம் ஜீவன் உயிர் ஆத்மா எல்லாமே ஒரே நேரம். இந்த உடல்ங்கிறது அதுவும் ஆன்மீக பகவானுடைய புறத்தை ரெண்டுமே அவருடைய சக்தி தான். அப்படிங்கிற போது இதுல என்னுடைய செயல்ங்கிறது எதுவும் தனிப்பட்டு கிடையாது, எல்லாமே பகவானுடைய செயல். ஆனா பகவான் நமக்கு தனிப்பட்ட சுதந்திரம் கொடுத்திருக்காரு. மார்ஜினல் இண்டிபெண்டன்ஸ் பிரபாதா சொல்றாரு. ஒரு எல்லைக்கு உட்பட்ட ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அந்த சுதந்திரத்தினாடி ஒருத்தர் தன்னை ஆன்மீகமா உணரலாம். அதே சமயத்துல அதே சுதந்திரத்தை பயன்படுத்தி தன்னை பௌதிகமாகவும் உணரலாம். அந்த சுதந்திரம் கொடுத்திருக்காரு. பிரபாதா சொல்ற மாதிரி கிருஷ்ண காரணம் கிடையாது. அவர் ஒரு ஜென்டில் பேரண்ட் பிள்ளைய போர்ஸ் பண்றது இல்லை. அவங்க இதை செய்யப்பா, இது நல்லதுப்பான்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு சுதந்திரம் கொடுக்குறாரு. பௌகீல கடைசியில 18 சாப்டர்ல அவ்வளவு சொல்லிட்டு கிருஷ்ணர் கடைசியில என்ன சொல்றாரு? யதா இச்சசி சதா குரு. நான் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டேன். யதா இச்சசி இச்சா, உனக்கு ஆசை இன்னும், உன் விருப்பம் என்னமோ. யதானா என்ன, இச்சா உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ, ததா அது போல குருனா செஞ்சுக்கோ. ஏன் கிருஷ்ணர் போர்ஸ் பண்ணலையா அர்ஜுனரை? 18 சாப்டர்ல கடைசியில சொல்றாரு. இப்படித்தான் செய்யணும்னு சொல்லலையா அவர் எங்கேயுமே? அந்த சுதந்திரம் கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தருக்கும். ஆனாடி அவர் காரணம் கிடையாது, நம்ம தான் காரணம். நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நம்ம முறையா பயன்படுத்த. ஏன் அவர் சுதந்திரம் கொடுத்துருக்கான்னா, இன்னும் சில ஜீவன் நான் இன்னும் அனுபவிக்கணும். இந்த பிறகு போனா போகட்டும், இந்த பிறகு நான் இப்படி இருந்துக்கிறேன், அடுத்த பிறகு வேணா நான் நல்லபடியா ஆயிக்கிறேன், இந்த பிறகு கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்குறாரு. ஏதி சொல்றாருல, இந்த மாதிரி அவருக்கு முதுமைன்னு சாபம் கொடுத்தோன்னு சுக்கராச்சாரியாரு எனக்கு இன்னும் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குன்னு கெஞ்சிறாரு மாமனார்ட்ட. அதுக்குள்ள சாபம் விட்டீங்களே, நான் இன்னும் அனுபவிச்சு முடிக்கலையேன்னு. சரி மாமனார் சாபம் விட்டாலும் பரவாயில்ல, உன் முதுமையை யாராவது எடுத்துக்கிட்டா நீ இளமைக்கு உனக்கு இளமையை கொடுத்தவன். யாரு இளமையை கொடுத்து முதுமையை அக்செப்ட் பண்ணுவான்? நான் 5 பிள்ளைங்க பசங்க, ஒவ்வொருத்தராக கேட்கிறாரு. பிள்ளைகிட்ட கேட்கிறாரு, கொஞ்ச காலம் பா, ஒரு 1000 வருஷம் பெரிய நீண்ட வாழ்க்காலம், ஒரு 1000 வருஷம் நீ முதுமையை எடுத்துக்கோ, எனக்கு இளமையை கொடு, நான் இன்னும் ஆசை இருக்கு. பிள்ளைகிட்ட வெக்கத்தை விட்டு கேட்கிறாரு, எனக்கு இன்னும் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கு, அனுபவிச்ச பிறகு நீ முதுமையை எடுத்துக்கோ, நான் எடுத்துக்கிறேன் திருப்பி, இங்கே ராஜ்யத்தை ஆளுங்க. மூத்தவன், ஐயோ நான் சீக்கிரமே என் இளமையெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு சீக்கிரமா நானும் ஆன்மீகத்துக்கு பயிற்சி பண்ணணும், 1000 வருஷம் எனக்கு தள்ளி போயிடும், உங்களுக்கு முதுமையை கொடுத்து உங்க முதுமையை வாங்கிட்டு நான் இளமையை கொடுத்து எனக்கு தள்ளி போயிட மாட்டேன். இப்படியே ஒவ்வொரு பையனும் மறுத்துறான். கடைசி 5வது பையன் மட்டும் ஒத்துக்கிறான். கடைசி பையன் சரின்ட்டு அப்பாவோட நிலை பார்த்து, அப்பா அப்பாவோட இது நிலை பார்த்து இந்த மாதிரி தந்தையோட வார்த்தையை கேட்காம தந்தையோட வார்த்தையை கேட்டு மறுக்கிறவன் ரொம்ப கீழ்நிலைக்கு உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இதுல என்னன்னா, அந்த ஆசைகள் ஒரு ஜீவனுக்கு கட்டுப்படாம இருந்துச்சுன்னா அந்த சுதந்திரமும் கொடுத்துருக்காரு. அதனால கொஞ்ச நாள் அனுபவிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏறி வர்ற வித்தியாசமா இன்னொரு நம்ம அவரை ஏற்றி சொர்க்கலோகம் கொண்டு போவாங்க, இந்திரலோகம். அங்க ஏதோ ஒரு நாள் கர்வத்துல ஏதோ பேசணும்னா அன்னைக்கு அவரோட புண்ணிய கர்மங்கள்லாம் முடிஞ்சு போனவனே கதையாக இதுல தள்ளி விட்டுருவாங்க. தேவர்கள் உங்க புண்ணிய கர்மம் முடிஞ்சு போச்சு நீ போ அப்படின்னு. அவர் அந்த இடத்துல விழுந்துகிட்டு இருப்பாரு. தேவலோகத்துல இருந்து தேவலோகம்னா சொர்க்கம், அந்த அனுபவிக்கிறது புலனின்பம் தான், அது ஆன்மீக லோகம் கிடையாது. உழுந்துட்டு இருக்கிற உடனே அவங்க பிள்ளைங்க 5 பேர் பேர பிள்ளைங்க தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மத்தியில உழுகுறமா எனக்கு வேணும்னு அதை மட்டும் கேட்பாரு. ஒரு நல்ல பக்குவமான மட்டும் உழுவுற பார்த்தோன்னே எல்லாம் பேசி இது தன்னோட தாத்தானவனே திருப்பி எனக்கு இன்னும் தீரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்களெல்லாம் செஞ்சு தவம் பண்ணி திருப்பி அவங்க தவ சக்தி எல்லாம் கொடுத்து அவர் மேலே ஏற்றி இன்னும் கொஞ்சம் காலம் அனுபவிச்சுட்டுவாங்க. அதான் இந்த வாழ்க்கையோட இன்பம் அனுபவிக்கிற நிலை ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ்.
அதனாடி அந்த சுதந்திரத்தை பகவான் கொடுத்துருக்காரு. நம்ம தான் அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும். பகவான் ரொம்ப கருணை வாய்ந்தவர், ரொம்ப ஜென்டிலான பேரண்ட் அப்பா. அதனாடி திட்ட மாட்டாரு. அந்த மாதிரி என்னதோ அப்படின்னு சொல்லிடுவாரு. உனக்கு என்ன விருப்பமோ செஞ்சுக்கணும். அப்படி சொல்லிட்டா நல்லா இருக்குமா எல்லா அப்பாவும்? அதனாடி அந்த மாதிரி கிருஷ்ணர் நம்ம அவர் காரணம் இல்லை, நம்ம கொடுத்த சொன்னோம். அது நாடி வெரி ஸ்பெஷல் மெர்சியில தான் பக்தர்கள் கருணை நாடி நமக்கு அது ஆழ்ந்த ஆர்வமும் உணர்வும் வரும். இல்லைன்னா இந்த வியாதி மாதிரி தருவில இழுத்துக்கிட்டே இருக்கும். அருகே வேற சிந்தனைகள் தெரியாது. जय श्री बालम जय शिला प्रभात।